ஹாய் ஹலோ வணக்கம். இதுதான் உங்கள் எஸ்பி டைம் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். அந்த மில்க் ஷேக் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். பர்பன் வித் ஒரு பிஸ்கெட் அது வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு டே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் போது வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல வந்துட்டேன். அது என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நான் போகிற தொடர்ந்து வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பர்பன் பிஸ்கெட் வேணும். நெக்ஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் 10 rupees எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க 15 rupees. நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 liter பால் வாங்கிக்கோங்க. 2 டைரி மில்க் மை ஃபேவரட் சாக்லேட் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிஸ்கெட் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் போட்டுக்கலாம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பர்பன் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்கெட். நீங்கள் பிஸ்கெட் வாங்குறதா அந்த க்ரீம் உள்ள பிஸ்கெட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பர்பன் பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமும் ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமும் தனியாக தரலாம். பர்பன் பிஸ்கெட் ஓகே, தூள் தூளாக வருது. இதில் க்ரீமில் எடுத்துடலாம். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் தூள் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரீசரில் வச்சதுனால ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால க்ரீமும் எடுக்க முடியல, அதனால தான் அப்படியே போட்டுக்கலாம். ஒன்று எடுத்து சாப்பிட்டு தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸியில் அரைக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அரைச்சாச்சு. அங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அரைச்சாச்சு எல்லாத்தையும். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து மிக்சியில் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம திக்காக இருக்குது பிஸ்கெட்டு க்ரீம். இப்போ நம்ம பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது சாக்லேட் சிரப் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெய்ரி மில்க் அரைச்சிக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண சாக்லேட் மில்க் எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே ஓகே ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து போட்டுக்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரைச்ச பிஸ்கெட் பவுடர் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்ரி மில்க்லாம் சீவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யம்மியாக இருக்கும் போது சூப்பராக இருக்கு.
இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டதுனால இன்னும் டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எங்க அம்மாக்கு தான். ஓகே, நாங்களும் மம்மியும் சேலஞ்ச் பண்ண போறோம் யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்கன்னு. ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, சேலஞ்ச் வச்சு சாப்பிடுங்க. ஓகே, வீடியோ முடிக்கிற டைம் வந்துச்சு, வீடியோ முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆயிட்டுருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோ முடிக்கிற டைம் ஆச்சு. பாய்.